வந்து பின்னாடி வந்து இருக்கிற எங்கேயோ அறுப்பெடுத்து பொம்பளைக்கு போட்டு ஆணுக்கு பக்கமே வந்து கும்பிடுகிறானுங்க. என்னடி பண்ற? நான் குனிகிறப்ப பார்த்து இவங்க குனிஞ்ச நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஆமா இந்த பக்கம் வேற கூட அந்த சொட்டையில உட்காரு. கருவேதி கண்ணு போயிருங்க நேரம் கண்ணை தொலைச்சிருப்பீங்க என்ன ஒரு குத்து போட்டு நீங்க கண்ணை போய் ஆரி பாக்குறது போனால் போகட்டும் நக்கணும் போயிட்டான் அப்புறம் இந்த போன அடித்த அப்புறம் தெரியும் அப்புறம் மன்னா என் ஆசை நாதே என் பிராண மதி ஓல்மண்ணா ஓமண்ணான்னு கூப்பிட. ஏய் ஆமா உனக்கு எதுக்கு நான் வேலைக்கு வச்சிருக்கிறேன் எதுக்கு என் புருஷன் வந்திருக்காரு குஞ்ச பிடிச்சி வெட்டு அந்த குஞ்சு இல்ல ஒரு பெருசாதி குஞ்சு எடுத்து அடிச்சு குழம்பு வைங்க. பெருசாதி குஞ்சா? நாட்டுக்கோழியை எடுத்து அறுத்து போய் குழம்பு வைங்க. கோழி குஞ்சு குழம்பா? காசை யாருக்கு இரு யாரு எங்கிருந்து பண்ணீங்க அதுக்கு வந்து காமாலையாங்கிற அது சரியா நீங்க இந்த 3 பேர் வச்சுக்கோங்க. பாரு ஆயா பாராயா இப்படித்தான் ஒரு அது 50 ரூபாய் நீ பேசாம படுத்து இதுதான் ஊர். பிராணபதி ஆமா என் புருஷன் வந்திருக்காரு நிக்க வைக்காம ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்து போடு சீக்கிரம் போ. அட போ சீக்கிரம் போ போய் எல்லாம் எடுத்துட்டு வந்து போடு. ஏய் அட என் புருஷனை கொல்ல பாக்குறீங்க நானும் பாத்துக்கிறேன் உட்காரத்துக்கு வந்து எடுத்துட்டு வந்து போடுங்க. நீ செய்யறதுக்கு அவதான சொன்ன ஏதாவது எடுத்து போடுனா என்னத்த அதான் மன்னர் அம்மர் உட்கார்றதுக்கு போடுங்க. ஆயா ஏன் கொல்றது பாக்குற பாத்தியா ஏங்க அந்த குதிரை கூதிச்சு எதுவும் வேண்டாம் விடுப்பா. இருந்தாலும் மல்லையை முல்லையை மனோரஞ்சனம் 1000 புஷ்பலை கொண்டு வந்து அடியேன் தங்கையோடு 1000 திருவடியை பணிந்தேன் மன்னா. திருமணிவர் பாதைகளை படித்தபடியால் இந்த படர்ந்த உலகில் என்றென்றைக்கும் தீர்க்க சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். யாராவது ஒருத்தி கேளுங்க. இந்த நேரத்துல எதுக்கு பண்ணா கூப்பிட்டீங்கன்னு கேளு. யாராவது ஒருத்தி கேளு.
அதனாலதான் கட்டிட்டு போல பண்றோம். இல்லாட்டி போனா பேசாம அந்த ஆயா ஏதாவது வாய்க்கு வந்து பேசிடும். என்னையே சமாளியானது. தேவி என் ஆசைனாலும் பிறந்தாலும் என்னமோ இழந்தா அனுபவம். சூரியன் உதயமாக முன்னே நாங்களே திருவடியை காண வருவோம். ஆமா ஆனா இன்று அதுக்கு முன்பதாகவே 60 மனைவியும் கூட்டிட்டு வர சொல்லி இந்த தோழி பெண் ஓட்டிங்களே உங்களை எதற்காக வரவழைத்தா தெரியுமா? அடுத்த சொன்னது என்னவோ சொல்லுங்க சொல்லுங்க நேரமா சொல்லுங்க. சொல்லுங்க. உங்கள் 60 மனைவிமார்களையும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆகாய ரதத்தை ஏற்றிக்கொண்டு சரிங்க. அதாவது உலக புதுமை பூலோக புதுமை காண நம்ம அதிசீக்கிரம் போக வேண்டும். ஏற்கிற ரதத்துல எத்தனை ஆண்டு காலமாக நாங்க புலவத்துல இருக்கும் பொழுது இன்று எங்களை ஆகாய மார்க்கமாக புறவியை போட்டி ஆகாயத்திலே சுத்தி காட்ட போறீங்க. ஆமா அப்படியா? போலாங்க. இது முக்கியமான ஒரு பிரச்சனைங்க. சத்தமில்லாம கேளுங்க. காட்டு வீர அர்ஜுனனானவர் தன்னுடைய 60 பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்தர மார்க்கமாக தெய்வலோகத்திலே போகலாம் என்று மேலே பறந்து போக ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் இப்போது சபை தர்பாராக யார் வராங்க? அது எனக்கு தெரியும். இப்பொழுது சபை தர்பாராக ஜமதக்கினி முனிவரானவர் சபை தர்பார் வருவிதம் காண்க
சபைக்கு வணக்கம். சபைக்கு வணக்கம். சபையாருக்கு வணக்கம். இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம். சபையாருக்கு வணக்கம். அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம். எங்க நாடக குழுவுக்கு ஒரு வணக்கம். இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம். இங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம். 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 தனக்கழகு. வணக்கம் என்பது தனக்கழகு. யார் ஒருவர் நம்ம வீட்டுக்கு வர மாதிரியா வர்றாங்களோ வாங்க ஒப்புடன் உபசரித்து உப்பில்லா கூழிட்டால் உண்பதற்கு அமிர்தமாகும். உப்பில்லாத கூழுன்னு என்ன? உப்பில்லாத கூழு தெரியாதா? உப்பில்லாததான். உப்பில்லா கூழுனா பச்சை தண்ணி. பச்சை தண்ணி எப்படி உப்பில்லாத கூழாகும்? பச்சை தண்ணியில உப்பு போட்டு தான் குடிப்பியா? இல்ல வெறும் தண்ணி தான் குடிப்போம். அதுதான் உப்பில்லா கூழ். அது எப்படி பச்சை தண்ணி உப்பில்லாத கூழாகும்? இந்த காலத்துல பஸ் மோட்டார் சைக்கிள். ஆமா. அந்த காலத்துல நடந்தே தான் வரணும். 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் எவ்வளவு தூரமா இருந்தாலும் நடந்துதான் ஒரு நடந்து வர்றவங்கள வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா அந்த சொம்ப இப்ப பார்க்க முடியல. 1 லிட்டர் பிடிக்கும் கால் சொம்பு. அந்த சொம்புல ஒரு சொம்பு மொண்டு கொடுத்தாங்கன்னா வந்தவங்க வந்த கலப்புக்கு அந்த ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு கொடுத்தா வெறும் சொம்ப தான் கொடுப்பாங்க. நடந்து வந்த கலப்பு அது உண்பதற்கு அமிர்தமாகும். நாட்டுக்கு நாடு மகாநாடு. அருமையும் பெருமையும் நிறைந்த. ஆமா ஆமா. இது என்ன ஊரு? இது சோரப்பள்ளி.
சூரப்பள்ளி என்றால் ஆஹா. நமக்கு சொந்தமான தாய் திருநாள். ஆமாங்க. இந்த தாய் திருநாட்டிலே ஆ. எழுந்தருள் இருக்கும் இதோ மகமாரி அம்மன் பிறப்பு பிறப்பு என்னும் நாடகம். ஆமா, வச்சிருக்கிறாங்க. இந்த நாடகத்திலே ஆ. நான் யார், யார்? என்னுடைய பேர் என்ன ஆ. உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. எப்படி என்ன எங்கனாச்சும் பார்த்திருக்கியா? ஆமா, உங்களை வந்து ஜலகண்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல சேவிங் கடை வச்சிருக்கிறாரு சலூன்காரர் உன்னை தேடினாரு. எதுக்கு கன்சாமி என்ன கேட்டானா? ஆமாங்க. என்ன எதுக்குங்க உங்களுக்கு இந்த திருட்டு ஏய், புத்தி? சலூன் கடைக்கார கந்தசாமிக்கு எனக்கு வரவு செலவு கிடையாது. நான் தாடியவே எடுக்கிறது இல்ல. நான் என்ன எதுக்கடா கேக்குறாரு? ஏங்க உங்களுக்கு நல்லா கேளுங்க. இந்த கந்தசாமி அவரு கடை வச்சிருக்கிறாரு. இவரு கடைக்கு போனவர் செவனேன்னு வர வேண்டியதானே. இரு, இந்த மஞ்சள் சேலக்காரக்கால கூப்பிடு. ஐயோ, அது கேட்காதாயா? அது என்னையே அஞ்சக்காமாலியா ஏய், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆயா, என்ன ஆச்சு உங்களுக்கு? நாயத்தை நிறுத்துவீங்கன்னு பார்த்தா நிறுத்தாதே அடிச்சு விடுறீங்க. வீட்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க. சவ வீட்டுல உட்காந்துட்டு நாயம் பேசுறாப்புல பாரு. சலூனு கடைக்கார கந்தசாமி என்ன தேடனானா? என்ன எதுக்குல தேடுறான்? இந்த பாருங்க, அவரு இந்த இப்படி வச்சுக்கிட்டு சேவிங் செய்யற கட்டைய தூக்கிட்டு வந்துட்டீங்க. அவரு காணான்னு தெரியல. இந்த கட்டையை எடுத்துட்டு வந்து இதுல நியாயமா? அவர் எப்படி சேவிங் அது இல்லடா, இது வேற. இல்லைங்க, இந்த கட்டை தாங்க. அதுல பாரு, சைடுல ஓட்டு இருக்கும். சைடுல ஓட்டு பெரிய ஆளுக்கு இப்படி வளர்ச்சியா இருக்கிற ஆளு கொஞ்சம் நீட்டி விட்டு கொக்கி மாட்டி விடுவாங்க. இதுல சைடு ஓட்டு இல்ல. அப்ப இது என்ன? இது முனிவர்கள்லாம் வச்சுக்கிட்டு யோகம் பண்றது. அப்படியே உத்தராசத்தை விட்டுறது. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. சரி, இது எதுக்கு பொச்சு கழுவுறதுக்கு சரி? வேண்டாம். இவ்வளவு பெரிய நான் என்னை கண்டா அஞ்சுவார்கள், அடிபணிவார்கள், என்னை கண்டவர்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. இத அலட்சியப்படுத்திட்டு இந்த சொம்பு என்ன சொம்புன்னு சொல்ற? என்ன சொம்பு? இது பொச்சு கழுவுறதுக்கு தானே. எவ்வளவு அசால்ட்டா சொல்றேன். டேய், இந்த சொம்புனுடைய மகிமை பாக்குறியா? பாரு என்ன பண்ணணும்? சொம்புல என்னங்கம்மா உள்ள சிறுநீர் தண்ணி வச்சிருக்கிறேன். மூத்திரம். ஏய், சிறுநீர்னா மூத்திரம்டா. இல்ல மலைஜலம் வச்சிருக்கிறேன். மலை சாலம்னா வெளிக்கு இருக்கிறது. மலையிலிருந்து வரக்கூடிய ஜலத்தை வச்சிருக்கிறீங்க. ஈசன் ஜடாபாரத்திலிருந்து வரும் கங்கையை வைத்திருக்கிறதா துஷ்டா. இத சூத்து கழுவுறதுல நினைச்சேன். வார் சாபம் கொடுக்கிறீ, ஊமையாக போவாய். ஊமையா போ. ராஜா வா, உன்னை தான் கூப்பிடுறோம். ஏழு நல்லா பேசிட்டு இருந்துட்டோம். ஆமே ஊம்பக்கா ரெடி பண்ணி விட்டா நீ பாரு. பிஞ்சா பொக்கா வந்து ஆமி ஊம்பக்கா. பேசுறதுலாம் சரியா போச்சு, கை காட்டுறதுதான் சரியில்லை. கை காட்டுறது வாட்டும் சரியில்லை. பிஞ்சா சரி, பொக்கா அதெல்லாம் சரியா போச்சு. வந்து சரியா போச்சு. கேக்க பூக்கா அதுவும் சரியா போச்சு. ஆமி ஊம்பக்கா. அங்கதான் ஓடுது. பிஞ்ச பூக்கா. நானே தான் எங்க ஊர்ல வந்து கேட்டுட்டீங்கன்னா பிஞ்ச பூக்குனீங்கன்னா சொல்லி விடுவாங்க. ஓமையா பண்ணி பிடிச்சா அப்படி சொல்ல பண்ண. பிஞ்ச பூக்கா நானே தான் ஆமி ஊம்பக்கா. ஓமையா பண்ணி பிடிச்சா ரெடி பண்ணி விடுறாரு சாமி. அது ஏதோ ஓமையா பண்ணி பிடிக்கலாம். வாய் பேசுற மாதிரி பேசி என்ன என்ன அலட்சியப்படுத்தி விட்டான்? இந்த அயோக்கிய பையனை இத பார்த்து அப்படி சொல்லி விட்டான். அது புயல மட்டும் ஒரு தலை 5 ரூபாய்க்கு மேல போடணும். அயோக்கிய புயல. அயோக்கிய பையன் பையன் இவனே தந்தாரு. நான் சொன்னதுல இப்படி கண்டுபிடிச்சு ஊத்தியா? அது வாய் பேசுற மாதிரி பண்ணிச்சாங்க. நன்றாக போவாய். நன்றா பேசு. இப்படி போகணும். நன்மையாக பேசுவோம். நன்றாக. ஏன் சாமி கொஞ்ச நேரத்துல வாய ஆமா சாமி என்ன கொஞ்ச நேரத்துல ஊமையா? ஆமாப்பா, அதெல்லாம் அது பேசக்கூடாது. அங்கெல்லாம் சாமி பத்தியா இருக்கிறாங்க. ஓ, அந்த சிறுநீர்ல சிறுநீர் இல்ல, தீர்த்த நீர். சரி சரி சரி. ஊமையா போனோன்னு என்ன காட்டுனி? அது என்ன? பிஞ்சா பொக்கா வந்து கேக்க பூக்காவா? அந்த நான் சின்ன வயசுல ஊமையனா இருந்தேன். சரி. எனக்கு வாய் பேச வராது. 5 ரூபாய் எடுத்துட்டு போனேன். அங்க ஒரு கடையில ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தது. சரி. அத கிட்ட 5 ரூபாய் காட்டு. ஏ பாபா, ஏ பிஞ்சா, ஏ பொக்கா, ஏ வந்து கேக்க பூக்குனேன். சரி. உடனே அது சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சு. சரி. ஐயோ அண்ணா தம்பி வாங்க, இவன் 5 ரூபாய் கொடுத்து என்ன ஒரு தடவை கூப்பிடுறான் அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சு. அவங்க தண்ணன் தம்பியில ஓடி வந்து தூக்கி போட்டு வதக்குன்னு மிதிச்சிட்டாங்க. சரி. அழுதுகிட்டே நின்று பக்கத்து வீட்டுக்கார வந்து ஏயா ஊமை நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க. சரி. இவன் பாரு 5 ரூபாய் கொடுத்து பிள்ளைய கூப்பிடுறான் அப்படின்னு அவங்க சொல்ல அவன் என்ன கேட்டான். என்ன நீ அப்படி கேட்டியா? நான் அழுதுகிட்டேன்.
பிஞ்ச பிஞ்சா பக்க பக்க வந்து கேட்க போக்கானே அட சண்டாள பாவிகளா இதுக்காக அவனை ஏன் அடிக்கிறீங்க அவன் 501 சோப்பு கேக்குறான் எப்படி நான் ஊமைய சரி 501 சோப்பு வாங்கணும் அது ஜாடி இல்லாத கேட்கணும் பிஞ்ச பிஞ்சனா என்ன 5 பொக்க பொக்கனா 0 ஒந்தொந்துனா 1 501 501 எவ்வளவு 501 சோப்பு வாங்கி சுனிக்கு எப்படி துணிக்கு எப்படி போடுவாங்க துணி போடுற மாதிரி தான் இப்படிதானே போடுவாங்க ஆமா பிஞ்சா பொக்கா பொந்து அருமை போச்சு அதுதான் கேட்டேன் சரி சாமிகிட்ட தான் அதிகமா பேசாத ஐயோ இனிமே பேசுவா சாமி இப்பேற்பட்ட சபையில நான் வந்திருக்கிறேனே என்னை யார் என்று அறிந்தாய் நீ யாருன்னு சொன்னாதான் சொல்கிறேன்மா நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விகளை தீர கட்டு அதன் பிறகு மகா முனிவருக்கு உண்டான யோகங்களை எல்லாம் கற்று சீரும் சிறப்பாக 7 லோகமும் கிடுகிடென்று அசரும். என் பேர் என்ன தெரியுமா? சமதக்கினி மகா முனிவர். சத்தமா மாத்தி சொல்றேன். என்ன உங்க பேர்? சமதக்கினி மகா முனிவர் நான் சொல்றேன். நீ என்ன தவக்காலங்கிற? தவக்காலத்தை முனிவர் அவரு இல்லைங்களா? அப்படி அலட்சியமா? ஓ சமக்கால வித்த முனிவருக்கு நாளைக்கு சாயங்காலம் வா, ஏலம் விடுறேன். சமக்காலம் நீங்க தானே சொன்னீங்க. சமக்காலம் வித்தன்னு நான் உங்ககிட்ட சொன்னா என்ன பார்த்து சமக்காலம் வித்தங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சீலை வைப்பாங்க. ஏண்டா மாச்சி என்ன பேசுற? அந்த வியாபாரம் இல்லடா, இந்த வியாபாரம் செய்ய வேண்டியதுதான். நீங்க எந்த வியாபாரம் செய்றீங்க? சமதக்கினி மகாமுனிவர். ஜமதக்கினி முனிவரா? இந்த காந்தமல சர்க்கத்திலே சமதக்கினி மகாமுனியுடைய ஆசிரமம் இங்க இமயமலையில இருந்து மானசுராசு ஏரி, அந்த மானசுராசு ஏரியில இருந்து வழிஞ்சி வர்ற நதி மந்தாக்கினி. அப்பேற்பட்ட அந்த வதிஷ்ட நதி, அந்த வதிஷ்ட நதி அருகிலே நான் வச்சிருக்கிறேன் ஆசிரமம். அப்படிங்களா? இந்த ஜமதக்கினி முனிவரை உங்களை பெத்தவங்க யாரும்? உங்க அப்பா அம்மா பேர் என்ன? என்ன 10 மாதம் தான் சுமந்து
ஆமா. உங்க அம்மாங்க சர்வ பத்தினி. அவங்களுக்கு எத்தனை பேர் பிறந்தீங்க? நான் ஒருவன் தான். சரி. என் தந்தை சர்வ மகாமுனிவர் இந்த காந்தமல சர்க்கத்திலே இமயமல அடிவாரத்திலே இந்த சரமங்கா நதி அருகிலே ஏக ஆரம்பிச்சார், சிவபூஜை செய்தார். அப்படின்னா தெய்வலோகத்தில் 6 ஆளாச்சி மணி அடிக்கும். உங்க அப்பா ஒரு யாகம் ஒரு பூஜை செஞ்சாருன்னா அவருடைய மகிமை தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய மணி எல்லாம் டை டை டைன்னு அடிக்கும். தேவர்கள் மூவர்கள் அனைவர்களும் எந்திரிச்சு நின்று கை குப்பி வணங்கணும். அப்படியா? சர்வ மகாமுனிவர் இப்பதான் யாகம் செய்யறாரு, இப்பதான் பூஜை செய்யறாரு. சாதாரண நினைக்கப்படாத. அப்படி பூஜை செய்து யாகம் செஞ்சது உங்க அப்ப. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? நம்மால நல்லா முடித்ததொரு ரேணுகா. ரேணுகா ரேணுகா என்பது உங்களுடைய மனைவிகளா? என்ன கல்யாணம் பண்ணனுக்கு முன்னாடி ரேணுகா பத்தினின்னு அவளுக்கு பேர் வந்துச்சு. முதலில் ரேணுகா என்று சொல்லக்கூடியது அவர்களுக்கு ரேணுகா பத்தினின்னு எப்படி பேர் வந்தது? ஒரு பொம்பளை பிறந்தா 3 பருவம். ஒரு பெண்ணுக்கு 3 பருவங்கள் இருக்கிறது. என்னென்ன பருவம்? என்னென்ன பருவம் நீ சொல்லு. எனக்கு என்ன தெரியும், நீ சொல்லுங்க, எனக்கு தெரியாது. குழந்தை பிறந்தா ஒரு பொட்ட பிள்ளை பிறந்துச்சுன்னா முதல்ல பருவம் 5 நாள். முதல் பருவம் 5 நாள். 5 நாள். இரண்டாவது பருவம் 10 நாள். மூன்றாவது பருவம் 6 நாள். 5 நாள், 10 நாள், 6 நாள். 6 நாள். ஆஹா. வயசுக்கு வந்து 5 நாள். வயசுக்கு வந்தால் ஒரு பெண்ணானவள் வயசுக்கு வந்து விட்டால் கொஞ்சம் 5 நாள் நடக்கணும். 5 நாள். அதுதான் 5 நாள். கணவனை கைப்பற்றணும். கல்யாணம் செய்து கொண்டால் என்பதற்கு புருஷனை புடிச்சிட்டாங்கிறது 10 நாள். 10 நாள். அடுத்தது குழந்தை பிறந்து மனசு 6 நாள். ஓ, தன்னுடைய வாழ்க்கை குழந்தை பிறந்தனால மன நிம்மதியோடு அந்த வீட்டுல அவ வாழணும்னா ஒரு குழந்தை பெத்துக்கணும். குழந்தை பெத்தா அந்த வீட்டுக்கு அவ எசமா. குழந்தை பெத்துக்கலன்னா அவ வந்து மதில் மேல இருக்கிற போன மாதிரி தான். அந்த ஆண்டையும் குதிக்கும், அந்த ஆண்டையும் குதிக்கும். சரிங்க. அதனால புருஷனே ஒத்து வந்தாலும் அந்த வீட்டுல இருக்கிறீங்க அவளை விடமாட்டாங்க. வரடி வச்சிருக்கிறா, வரடி வச்சிருக்கிறா, வரடி வச்சு பேசியே கொண்டு போடுவாங்க. ஒரு 4 பொம்பளைங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து பேணு பார்த்தா அன்னைக்கு ஒரு குடும்பம் காலி. அப்படி ஆகுதுல. அதனால நான் அவளும் ஒரு பொம்பளை தானே எந்த பொம்பளையும் நினைக்கிறது நாளைக்கு நாமளும் மாமியாக போறோம், நாமளும் மருமகள் நினைக்கிறதே இல்ல. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் அடிடோ சாமி அடிடே பண்ணு கத்துவான். பக்கத்து வீட்டுக்காரிக்குன்னா அவளுக்கு கொழுப்பு, அவளுக்கு என்னன்னோ அப்படின்பா. அதனால ரேணுகாங்கிற பொம்பளை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சமதக்கிரி மகாமுனிவரை. உங்க வீட்டுக்காரி தண்ணிக்கு போனா என்ன கொண்டுட்டு போவா? தண்ணிக்கு போனா குடத்தை கொண்டு போகல, அண்டாவை கொண்டு போவோம். கொண்டுட்டு போய் தண்ணி கொண்டு அங்க கொண்டுகிட்டு வருவா. எங்க வீட்டுக்காரி அப்படி இல்லடா. எப்படி? தண்ணிக்கு போவே சும்மாவே தான் போவான். சரவா நதிக்கு போனானா போய் அப்படியே தலைமுழுவும். தலைமுழுகி ஒழுகின உடனே பட 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 படன்னு ஆத்து மணல கூட்டுவான். அப்படியே குடமளக்குவான். போய் தண்ணி கொண்டுட்டு வருவான்.
அப்படியே போயிருவாங்க. அதெல்லாம் போக மாட்டாங்க, கோயிலுக்குள்ள போறாங்க. கோயிலுக்குள்ள போறாங்க. எனக்கு பின்னுக்கு கொண்டு கொடு. காத்தடிக்குது, 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 காத்தடிக்குது. எங்க போய் காத்து